Hi everyone, welcome back to my channel Sandy's Creative Corner. I hope you are all doing good. நாங்க இங்க நலமா சேஃபா இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான DIY தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா இது என்னுடைய பாப்பாவோட சஜஷன்னே சொல்லலாம். ஸோ 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட் இருந்துச்சு. அதுக்கு கிட்ஸ்ல நீங்க பிளே ஏரியால விட்டுட்டு நீங்க மட்டும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்க. 1 hour தானேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்துட்டு நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வந்துட்டோடனே இவ கேட்டா பாருங்க ஒரு கொஸ்டின், அதுதான் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிருச்சு என்ன. நீங்க நிறைய பேக்ஸ் தைக்கிறீங்க, பர்ஸ் தைக்கிறீங்க, அப்புறம் நிறைய டிஐவைஸ் எல்லாம் பண்றீங்க மம்மி, ஆனா எனக்கு ஒரு பாட்டில் பேக் நீங்க கொடுக்கல அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டா. நம்ம குழந்தை கேட்டுட்டு நம்ம அதை செய்யலினா ரொம்ப தப்பா போயிடும் இல்லையா. ஸோ நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டில் ஹோல்டர் தான் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐடியா கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான டிஐவைல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டிஐஒய் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். பாட்டில் ஹோல்டர் செய்யறதுக்கு நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கிளாத். இந்த பேஸ் கிளாத்தில் நான் ரைஸ் பேக்கை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சஸும் பிரெத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இதோட சைஸு. அடுத்ததான் நம்ம இன்னொரு கிளாத்தோட சைஸ் பார்த்தலாம். நம்ம 2 கிளாத் வச்சு பண்ண போகிறோம். இன்னொரு சைஸ் கிளாத்தோட மெஷர்மெண்ட் என்ன பார்த்தலாம். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸும் பிரெத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 1/2 லிட்டர் பாட்டிலுக்கான மெஷர்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெரிய பாட்டிலாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டு மாறும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் கிளாத் இந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு டபுள் மடங்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2ஆக மடிச்சிங்கன்னா இதுக்கான சைஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ஹேண்டிலுக்காக நான் கிளாத்து 4ஆக மடிச்சுட்டு தச்சு வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்துடலாம். இந்த ஹேண்டலோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ்ஸு. அடுத்ததாக நம்ம இது எப்படி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ் கிளாத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் ஒரு 3.5 இன்ச்சஸும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சஸ்க்கு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண இந்த லைனில் தான் நம்ம ஹேண்டில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுட்டு பெல் பெயின் செக்யூர் பண்ணிவிடுங்க. எதையும் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷன்லேருந்து நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம பெல் பென் செக்யூர் பண்ணிக்கோம். இந்த மாதிரி இப்போ தச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வயலட் கலர் கிளாத்தை இப்படி குட் சைடு ஒன்றா ஃபேஸ் பண்ணிட்டு ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல தையல் போட்டுடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பெல் பென் செக்யூர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது மேலே தையல் போட்டுற போகிறேன். தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹேண்டில் இப்படி உள்பக்கமாக வச்சுட்டு இதை இப்படி மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 கிளாத்தும் இந்த பிங்க் கலர் கிளாத்தும் இந்த வயலட் கலர் கிளாத்தும் ஜாயினிங் போர்ஷன் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறது அப்படின்றத காட்டுறேன். இந்த பக்கம் பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம ஓப்பனிங் விட போகிறோம். ஒரு 2 இன்ச்சஸ் அங்கே தான் நம்ம துணியை திருப்போடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ரோபோ இல்லை எலாஸ்டிக்கோ அட்டாச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இருக்கான்றதை நம்ம நல்லா அப்படி மடிச்சிடுங்க. நம்மளோட பாட்டிலோட சைஸ் 1/2 லிட்டர்னால இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்கும் 1/2 லிட்டரோட பாட்டில். அதனால் இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் விட்டுட்டு தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம ரோபோ இல்லை எலாஸ்டிக்கோ ஃபைனலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக கேப் விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டுருங்க. இப்போ இந்த தச்சு முடிச்சிடலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஓப்பனிங்கும் இங்கே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது.
இங்கெல்லாம் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளாத்தை இப்படி திருப்ப போகிறோம். இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கிளாத்தை மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து 1 இன்ச்சுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ தைக்கிறத பாருங்கள். நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே தைக்க போகிறோம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பேஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2 பக்கமும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து தைச்சி முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் நம்ம இப்படி தைச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கீழே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனிங் வழியாக நம்ம வந்து இந்த துணியை திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் நான் எப்படி திருப்புறேன்னு. அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு கேப் விட்டுருந்தோம்ல, அது மூலமாக தான் நம்ம திருப்புறோம். இன்னொரு 1 இன்ச்சு வந்து நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அது வழியாக தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கோ இல்லை ரோபோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். முதல்ல அது எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ பேஸில் நல்லா இழுத்து விட்டுருங்க. அந்த ரஃப் எட்ஜஸ்லாம் வந்து நல்லா வந்து கார்னர்ஸ்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஓப்பனிங்கை வந்து இப்போ மடிச்சுட்டு ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டாப் ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போ இந்த வயலட் கலர் கிளாத் அப்படியே வந்து பிங்க் கலர் கிளாத்துக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த வயலட் கலர் கிளாத்தை வந்து ஒரு பார்டர் மாதிரி கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வந்துட்டு இது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது மேலே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு டாப் ஸ்டிச் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த உள்ளே இருக்க கிளாத் அப்படியே வெளியில் கொண்டு வரலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு சின்ன கேப் வச்சுருந்தோம்ல, எலாஸ்டிக்கோ இல்லை ரோபோ வச்சு தைக்கிறதுக்கு, அந்த ஓப்பனிங் வழியாக அப்படி விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேங்க. அது ஒரு பார்டராக வச்சுட்டு நம்ம இப்படி வந்து பாட்டில் வச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு உயரம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் நம்ம தைச்சிருக்கனால கரெக்டான உயரமாக இருக்குது. இப்போ எந்த இடத்துல வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம தைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோல் வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இல்லை வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் மேலே ஒரு டாப் ஸ்டிச்சும் கீழே ஒரு டாப் ஸ்டிச்சும் நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஓப்பனிங் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன், இல்லை ஒரு டேக் மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து சேஃப்டி பின் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஃபுல்லாக கோத்து வாங்கி வெளியில் கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துடுங்க அந்த த்ரெட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஈக்குவலாக வந்து ஒரு முடிச்சு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக பீடோ இல்லை ஏதாவது ரிங் மாதிரி ஏதாவது இன்சர்ட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு டைட் பண்ணிவிடுங்க. நான் எனக்கு இந்த மாதிரி ரிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி இப்படி பீடை வந்து இந்த பீடோ இல்லை இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த ரிங்கையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து நல்லா டைட்டன் ஆகிடும். இப்போ பாட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து அப்படியே இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் பாருங்கள். இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதனுடைய சூப்பரான பாட்டில் ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு டைப், இது அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கையில் மாட்டிகிட்டு போகும்போது இது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து கதவுல மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த மெத்தட் நான் காட்டுறேன். நம்ம எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நம்ம எலாஸ்டிக்கை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட போகிறோம். மாதிரி வந்து தின் எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஷாப்லாம் அவைலபிளாக இருக்குது. இல்லை வந்து இந்த டெய்லரிங் ஷாப் மாதிரிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி எலாஸ்டிக் வாங்கி வச்சுக்கோங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணி வெளில கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் டைட்டாகவே எலாஸ்டிக் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டைட்டாக நாட் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 தடவை வந்து டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து எலாஸ்டிக் வந்து பிரியாமல் இருக்கும். அப்புறம் இந்த முடிச்சு போட்ட இந்த எலாஸ்டிக்கை வந்து அந்த ஹோல் வழியாகவே உள்ளே இன்சர்ட் பண்ணி ஹைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாட்டில் ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் வந்து வாட்டர் பாட்டிலை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாட்டில் ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எலாஸ்டிக் மெத்தடும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம், இல்லை இந்த ரோப் மெத்தடும் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த பாட்டில் பேக் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட உங்களை சந்திக்கும் வரை, until then it's me signing off. Take care. Bye.